படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. ரொம்ப ஓவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 3 கேரக்டர், இதில் 2 கேரக்டர், அவ்வளோதான் வித்தியாசம். படம் சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு. படம் ஓவராலாக கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் தான். அதாவது ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பாங்க சார். கார்த்திக் படம்னாவே கொஞ்சம் ஜாலியாக நல்லாயிருக்கும். ஏதோ கதைகள்னாலும் ஏதோ ஓவளுக்கும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆடியன்ஸுக்கு வருவாங்க. ஆனால் இந்த படம் வந்தாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸ்டோரி வைஸ் ஒரு பழைய காலத்தில் உண்மையான ரியல் எம்ஜிஆர் இருந்தார். இப்போ அந்த எம்ஜிஆர் இல்லை. இப்போ அந்த எம்ஜிஆர் இருந்தால் நல்லா இருக்குமா, அதுதான் இந்த படம். எம்ஜிஆர் இப்போ இருந்தால் நல்ல சொல்ல வராங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வந்தால் நல்ல தான் சொல்ல வராங்க. படம் ஓவராலாக கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் தான். நீங்கள் ஆஹா ஓஹோ பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. உங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியல. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கார்த்திக் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட அந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆரை நல்லா காமிச்சிருக்காங்க. பட் இந்த 2 விஷயத்தை தாண்டி கதைக்களம், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோன்ற மாதிரி தோணுது. வில்லன்லாம் கொஞ்சம் படத்தில் வேஸ்ட் ஆகிட்டாங்களோன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா சத்யராஜ் சார்லாம் உண்மையாக படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. ரொம்ப ஓவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. டேரக்டர் தான், வேற யாரும் சொல்ல முடியும்? டேரக்டர் மேலே தான் எல்லா பழியும் வரும். டேரக்டர், ஏன்னா அவர் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. அவர் தான் கோட்டை விட்டுருக்காரு. மேபி சொல்ல முடியாதுங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு இவ்வளோ ஸ்டண்ட்டு வேணும், ஒரு சாங் வேணும், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்கலாம். பட் டேரக்டர் ஒன்று அது நமக்கு தெரில எப்படின்னு நம்மளாம் ஒன்று யூகிக்க முடியாதுல்ல. காமெடி, லவ் எல்லாமே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பெருசாலாம் இல்லை, கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு. எம்ஜிஆர் சாரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லவ் போர்ஷன்ஸ்லாம் படத்தில் இல்லைண்ணா. அது கீர்த்தி செட்டி ஏதோ பண்ணுறாங்க, அது லவ் மாதிரி கொண்டு ஆனால் அது ஒர்க்கால சுத்தமாக படத்தில் உட்காரல கீர்த்தி செட்டியோட எந்த போர்ஷனுமே. அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 3 கேரக்டர், இதில் 2 கேரக்டர், அவ்வளோதான் வித்தியாசம். ஜப்பானோட பேட் வைப்ஸும் படம் ஃபுல்லாக அடிக்குது. கார்த்தி டேரக்டர் பேரை கேட்டுட்டு படத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. கதையை கேட்குறாரு என்னன்றது தெரியல. கேட்டார்னா ஜப்பானையும் தவிர்த்திருப்பார், இதையும் தவிர்த்திருப்பார். நலனுக்கு கமர்ஷியல் எழுதவே வரல. அவர் தயவுசெய்து காதலும் கடந்து போகும் திருப்பி போனார்னா நல்லாயிருக்கும். காமெடிலாம் சுத்தமாகவே கிடையாது படத்தில். எதுவும் நிறைய சூதுக்கவும், அதுக்கப்புறம் அதில் இருந்தால் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. பாபி சிம்மா, கருணாகரன், ரமேஷ் திலக், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரு சீன் தான் வராங்க. ராஜ்கிரண், அதுக்கப்புறம் சத்யராஜ், அவங்களாமே ஒரு சீன் தான் வராங்க. கீர்த்தி செட்டி இந்த படத்தோட மிகப்பெரிய திருஷ்டி. ஸோ அவங்க கதைக்கு எந்த வகையிலுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அவங்க கேரக்டர் வெளில எடுத்து வச்சுட்டா படத்தில் எந்த வகையிலுமே பாதிப்பு இருக்காது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி, சனாவோட மியூசிக் மாதிரியே தெரில, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. படம் ரெஸ்பான்ஸ் நீங்களே கேட்டீங்க, எவ்வளோ பேர்ட்டு பேச்சுட்டு தான் என்கிட்ட வரீங்க. சூப்பராக இருக்குன்னாங்க. நிஜமாவே நல்லா இருக்கு படம். இட்ஸ் அ குட் பொங்கல் என்டர்டெய்னர். அது படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக காப் ரோல் மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீமேக் மூவி மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் சாரே ரீமேக் பண்ண மாதிரியே இருக்குது படம். நல்லா காம்பினேஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது தம்பி, ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படி தெரியுமா, கஷ்டப்பட்டு அமிச்சாங்க பார்த்தியா, நம்பி வந்தவங்கள, அதனால நல்லா இருக்கு. இது இனிமேல்லாம் நான் இந்த மாதிரி காமெடி இல்லை. நீ சொன்னதுக்கப்புறம் தான் காமெடி இருக்கான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு வேறு தெலுங்கார பொண்ணு. இன்னும் அந்த பொண்ணு கிளாமர், அது முடிஞ்ச அளவுக்கு படம் ஃபுல்லாக இவ்வளோ தான் டவுசரோடு தான் வருது. அதுக்கப்புறம் எதுவும் போட மாட்டேது. ஆனால் பட்டு அதுவும் அந்த படத்தில் எதுவுமே பெருசாக பேசப்படாத அளவுக்கு தான். இவர் எம்ஜிஆர், அவள் தான் எம்ஜிஆர் ஆவி உள்ளே பூந்த மாதிரி. அது ஒரு கதை, எங்கள் தாத்தா சொன்னார் அப்படின்ற மாதிரி. இதை வச்சு எப்படியா படமாக முடியும்? அதாவது ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பாங்க சார். கார்த்திக் படம்னாவே கொஞ்சம் ஜாலியாக நல்லாயிருக்கும். ஏதோ கதைகள்னாலும் ஏதோ ஓவளுக்கும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆடியன்ஸுக்கு வருவாங்க. ஆனால் இந்த படம் வந்தாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு வச்சுட்டா இருக்குது படம். இல்லை ரொமான்டிக் காதெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் சரியில்லை. ஓகேங்களா, டைரக்ஷன் சரியான முறையில் காட்டலை. படமே நிறைய செலவு பண்ணிக்காங்க. ஆனால் நமக்கு படம் பார்க்கும்போது பழசு மாதிரியே தெரியுது. ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ஒரு பழைய படத்துக்கு உண்டான ஃபீலிங்கை நம்ம கொண்டு வரோம். எம்ஜிஆரோட ஸ்டைலில் நல்லா காட்டியிருக்காரு கார்த்திக், நல்லா பண்ணியிருக்காரு.
அவரோட காஸ்டியூமு அந்த இது ஆத்மா உள்ளே போகும்போது அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ஸ்டைலில் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, நம்ம ஆனந்த் ராஜாவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பொங்கல்னாலே தலை எல்லாம் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வாங்க, எந்த பொங்கலும் இல்லை, எம்ஜிஆர் பொங்கல். இந்த பொங்கல் என்ன எம்ஜிஆர் பொங்கல். ஏன்னா இந்த படத்தில் நாகேஷா ஒரு பேர் நான் வில்லன் தலை நம்பியார், படம் முழுக்க நம்பியார் வருவார்னு நினச்சேன், வந்தார்னு நினச்சேங்களேன் தேட்டர் விட்டு ஏஞ்சி வந்திருப்பேன். எம்ஜிஆர்ன்ற ஒரு கேரக்டர் கார்த்தியனங்குள்ளே பூந்து சும்மா மிரட்டிட்டாருங்க படம் முழுக்க. அந்த குதிரையில் வருவார், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு ஒரு பாட்டை பாயின்னு வருவார் பாருங்க. எம்ஜிஆரை தோத்துட்டாருங்க, அப்படியாப்பட்ட ஒரு படங்க இது. எம்ஜிஆரை தோக்குற அளவுக்கு கார்த்தியனை நடிச்சிருக்காரு. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீர் ஏன்னா நாங்கள் கண்ணீரில் இருக்கோம். இந்த 2026 இந்த கண்ணீரை துடைக்க யார் வரணும், ஒரு புதிய தளபதியா ஒரு புதிய யாராவது வரணும், வந்து எங்கள் கண்ணீரை துடைக்கணும். அதுதான் தள்ளி போட்டாங்க. அது எதனால தள்ளி போட்டாங்க யாராலும் சொல்ல முடியல. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான படம் இது. அந்த ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க, ஓடோடி வருவார் தலைவா, குதிரையில் ஓடோடி வந்து காப்பாற்றுவார். நம்ம எம்ஜிஆர் யார், அந்த காலத்து எம்ஜிஆர் அதே போல தான் தலைவா இந்த படத்துலேயும் காமிச்சிருக்காங்க. படம் முழுக்க பிளாஸ்ட் தான், எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு தான் தலைவா. படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு சூப்பராக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நலனோட டைரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதே மாதிரி தான் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபேண்டசி எலிமெண்ட்டோட படத்தை வந்து இன்டர்வல் முடிச்சிருந்தாங்க. பட் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தாங்க. அப்படிங்கிறத போது அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அதனால் மற்றவங்க கேரக்டர்ஸ் பாதிக்காமல் இருந்திருக்கணும். இப்போ சத்யராஜோட கேரக்டர்லாம் வந்து நல்லா ஆரம்பிச்சிச்சு, ஒரு நல்ல வில்லனாக பயங்கரமாக இருந்தார். பட் இருந்தாலும் இவரோட ஃபேண்டசி எலிமெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவர் அப்படியே மறந்துட்டாங்க, அவரோட வெயிட்டேஜ் அப்படியே கம்மி பண்ணி காமிச்சிட்டாங்க. கீர்த்தியை வந்து ஒரு மாடர்னான பேய் ஓட்டுற பொண்ணு அப்படின்னு காமிச்சாங்க, செம்மையாக காமிக்க போகிறாங்க, அந்த விஷயத்தை வச்சு வேறு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை ஜாஸ்தி பண்ணதுனால அதுவும் வந்து வெயிட்டேஜ் கம்மியாயிடுச்சு. கருணாகரன்லாம் செம்ம ஆக்டர், அவரெல்லாம் யூஸே பண்ணல. திலக்கும் இருக்காரு, அவரெல்லாம் யூஸே பண்ணல, ஒரு கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுது. அது ஒரு பயங்கர பிரச்சனையாக இருக்குது செகண்ட் ஹாஃப். அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. சண்டைலாம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போடுறாரு. எம்ஜிஆர் சண்டை போடுவார், ஃபஸ்ட்டு அவர் தான் 200-300 பேர் அடிப்பார். பட் இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் சண்டை பார்க்கும்போது இந்த காலத்து மக்களுக்கு தெரியல. ஸோ தேட்டரில் வந்து ரத்தமான எனக்கு உதவி பிறப்புகளை அப்படின்னு வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பசங்களாம் வந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடறாங்க, சீரியஸாக ரீல்ஸ் பார்க்குறான். அப்போதுக்கு ஃபஸ்ட் டே வராங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு எம்ஜிஆர்னால தெரியாது. ஏன்னா அவங்க வந்து போஸ்டரில் பார்த்துருப்பாங்க, டிவியில் சும்மா அங்கங்கே பார்த்துருப்பாங்க. ஸோ தெரியாத கேரக்டரை காமிக்கும் போது அவங்களாம் அப்படி தான் நோண்டி பார்க்க தான் ஆரம்பிப்பாங்க. பட் தெரிஞ்ச விஷயங்கள் அவங்கள மட்டும் ரொம்ப ஓவர்டு பண்ணாமல் இருந்தது தான் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஜப்பான் படம் போல இந்த படம் டீசென்ட் வாட்ச். பட் எல்லா இப்போ வர படம் எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. நாளைக்கே அவர் திருப்பி கைதிட்டுன்னு ஒரு விஷயம் இப்போதைக்கு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் எடுத்து பண்ணிட்டாரு அப்படின்னா அது எப்படி போகுன்றதும் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு சில ஹீரோஸ் படத்தை வந்து ஓகே எடுத்து நம்ம பண்ணுவோம், நமக்கு படமே வரல வந்த படத்தை எடுப்போம் அப்படின்னு. பட் கார்த்திக் சார்லாம் ரொம்ப சூஸியாக பிக் பண்ணி எடுப்பார். இப்போ வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா சர்தார் 2 வரும்.